श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकम् 65. ध्रुवमिन्द्रियनागशृङ्खला वा निरयद्वारनिवारणार्गला वा अनभायपदादिरोहिणी वा मम रङ्गेश विहारपादुके त्वम्. பதபதார்த்தம் ரங்கேஷ ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஹார விளையாட்டுக்காக இருக்கின்ற பாதுகே பாதுகையே துவம் நீ மம என்னுடைய இந்திரியங்களாகின்ற நாக யானைகளுக்கு ஸ்ருங்கலாவா சங்கிலியாயும் இருக்கிறாய். நிறைய நரகத்தினுடைய துவார வாசற்படியினுடைய நிவாரண தடுக்கின்ற விஷயத்திலே அர்கலாவா தாப்பாளாயும் இருக்கின்றாய். அனபாய அழிவில்லாமல் இருக்கின்ற பத ஸ்தானமான வைகுண்டத்திற்கு அதிரோகிணிவா ஏனியாயும் இருக்கின்றாய் அப்படின்னு சாய்க்கிறோம். இப்போது போன ஸ்லோகத்துலலாம் என்ன பார்த்தோன்னா, குச்சேலன் மாதிரி இருக்கிறவாளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா, பிரம்மா மாதிரி பட்டங்களையும் கொடுக்குறா. அதாவது வெறும் ஐஸ்வர்யம் இல்லை, பிரம்ம பட்டமும் அவளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சாய்ச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நமக்கு என்ன, போன ஸ்லோகத்தில் தயையாகவும் இருக்கிறா, பெருமாளோட தயை தான் பாதுகைன்னு சொன்னான். இப்போ அவளோட தயையால் நமக்கு என்ன பண்ணுறா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சுவாமி விவரிக்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார், இந்திரியங்களாகின்ற யானைகளுக்கு சங்கிலியாக இருக்கிறாய் அப்படின்னார். என்னோட அந்த பஞ்சேந்திரியங்களுக்கும் நீ அது யானை மாதிரி இருக்குது, அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, அதுக்கு நீ சங்கிலியாக இருக்க. நரகத்தோட வாசற்படியில் தடுக்கிற தாப்பாளாக இருக்க. வைகுண்டத்துக்கு போகணுன்னா ஏனியாக இருக்க அப்படின்ற. இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு வைகுண்டம் போகணுன்னா ஒரு ஏணி வேணும், இங்கேருந்து நம்ம ஏறுறதுக்கு. ஏணி இருக்குது, ஆனால் நான் பண்ண பாவத்துக்கு என்னால் வைகுண்டத்துக்கு ஏற முடியாது, நரகத்துக்கு தான் கூட்டின்னு போவா அப்படின்னா, ஏன் நரகத்துக்கு போகிறோம் அப்படின்னா 3 விஷயம் இருக்குது. காம குரோத லோபம்னு, அதாவது ஆசை, பேராசை, கோபம், இதெல்லாம் நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வழி. இப்போ இந்த காம குரோத லோபம்லாம் இல்லாமல், மதமாச்சரியம், கர்வம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ நம்மளோட இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். இந்த பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்தணுன்னா அது யானை மாதிரி இருக்குது, அது எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிறது. ஏன்னா இப்போ சுவாமி எழுதின காலத்தில் அவளோட இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதே கஷ்டங்கிறார். இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு எவ்வளோ நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. டிவி சீரியல்லேருந்து ஆரம்பித்து ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒன்றுத்துலேருந்து நம்ம கண்ணை நகுத்துறதுங்கிறதுக்கே நமக்கு பாதுகை தனியாக அருள் பண்ணாதான் நம்மளால் முடியும் போல் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் நம்மளை எல்லா பக்கமாகவும் இழுக்கிறது. அப்போ இந்த இந்திரியங்களை அடக்கிற சங்கிலியாக யார் இருக்கான்னா பாதுகை தான் இருக்கா. ஆக இதை இந்திரியங்களை அடக்கிறவோ நரகத்துக்கு போகாமல் தடுக்கிறா. இதனால் நான் இதுக்கு வைகுண்டத்துக்கு போகிறேன், அதுக்கு எனக்கு ஏனியாக இருக்கா அப்படிங்கிறா. இதை இன்னொரு ஆர்டர் என்னன்னா, நான் வைகுண்டத்துக்கு போகணுன்னா அதுக்கு எனக்கு ஏனியாக இருக்கா. நான் வைகுண்டத்துக்கு போகணுன்னா அப்போ நான் நரகத்துக்கு போகக்கூடாது, அப்போ தாப்பாளாக இருக்கா. அந்த நரகத்து பக்கமே போகாதபடிக்கு என்னோட இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிற சங்கிலியாக இருக்கா அப்படின்ற. ஆக இங்கே ஏன் யானைன்ற பதம் எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சங்கிலியாக இருக்க, நீ யானையை கட்டுப்படுத்துகிற சங்கிலி மாதிரி இருக்கேன்னு ஏன் சொல்கிறேன்னா, யானையோட அந்த நேச்சர் எப்படின்னா, அது ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய சங்கிலி போட்டு கட்டி போடுவாளாம். அப்போ என்ன பண்ணுன்னா, அது ரொம்ப ட்ரை பண்ணும், அதை பிச்சுண்டு போகிறதுக்காக அது தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணும். அது குட்டியாக இருக்கும், சங்கிலி பெருசாக இருக்கும். அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதால் முடியவே முடியாது. அதுக்கப்புறம் யானை வளர வளர அதுக்கு முன்னாடி வெறுமை ஒரு கயிறு போட்டு வச்சுருந்தா கூட நம்மளை கட்டி போட்டிருக்கா போல இருக்குது, நம்மளால் போக முடியாது அப்படின்னு யானை நம்பிடும். யானை பெருசாகும்போது கயிறு சின்னதாகிடும், யானை சின்னதாக இருக்கும்போது சங்கிலி பெருசாக இருக்கும். ஆக நம்ம சின்ன வயசுலேயே மனசுக்கு கடிவாளம் போட்டு பாதுகையோட அந்த உபாசனை இருக்கணும்னு முன்னாடி ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வளர வளர ஒரு சின்ன கயிறு கண் எதிர்க்க இருந்தாலே பாதுகையோட அந்த பிரபாவம் ஞாபகத்துக்கு வந்தாலே போதும், நம்மளோட இந்திரியங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிட முடியும்.
ஆக இந்த யானையை எக்ஸாம்பிளாக எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து அதை பழக்கினா தான் யானை பெரிய வயசு ஆகும்போது அதோட மனசு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால என்னோடய இந்திரியங்களை நான் கட்டுப்படுத்தணுன்னா அதுக்கு நீ சங்கிலியாக இருக்க. நரகத்தோட வாசற்படியில் நான் போகும்போது அந்த நரகத்தோட வாசல்படியில் அந்த க்ளோஸ் பண்ணிடுறாவோ அந்த கேட்டையே, நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தாப்பால் போட்டு நம்மளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வைகுண்டத்துக்கு ஏனியாவும் பாதுகையே இருக்கா. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தின் மூலமாக போன ஸ்லோகத்தில் செல்வம் கொடுத்தா பிரம்மபட்டம் கொடுத்தாங்கிறது இல்லை, இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அவளால் வைகுண்டமே கொடுக்க முடியும். ஏன்னா அவள் தயாதேவி. அப்படிங்கிறதுனால அவளோட தயையினால் நமக்கு என்ன பண்ணுறான்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாதிக்கிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.